நம்ம ஸ்கூலில் இந்த ஹையர் செகண்டரி படிக்கிறப்ப +1 +2 படிக்கிறப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த JEE மெயின் JEE அட்வான்ஸ் 2 எக்ஸாம்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் ஒரு நல்ல ஒரு சிட்டி பேஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாமோட டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த எக்ஸாம் எதுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் JEE மெயினுக்கு அப்ளை பண்ணோம். அதில் 15 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ IIT மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னா JEE அட்வான்ஸோட ஸ்கோர் கேட்பாங்க. இல்லை NIT IIIT ஓகே அப்படின்னா JEE மெயின் எக்ஸாமே உங்களுக்கு எனஃப். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய யூனிவர்சிட்டியில் கூட JEE மெயினோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க.